ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்படி ரத்மா லான்ச்சிங் கூப்பிட்டதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு சோலோவாக ஒரு பெண்மணியாக இன்றைக்கி பிரவீன் அக்கா வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தாண்டி இந்த செட்டப்பே ஃபுல்லாக பண்ணி அவருக்கு முக்கியமான அக்காவுக்கு வந்து பேக் போனாக இருந்தால் ரொம்ப நன்றிங்க. சூப்பர், ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் இருக்கா. நன்றி. நிறைய சமூக சேவைகள் பண்ணிட்டு வரீங்கல்ல, ஏதாவது பின்னால வந்து அரசியல் எதுவும் நம்ம நிலைய மாதிரி ஆஃபர் இருக்கா? எல்லையாவது அரசியல் கட்சியில் சேர போறீங்களா, இல்லை நீங்க தூங்க போறீங்களா, எப்படியாவது ஐடியா இருக்கா? ஐயோ அண்ணா, அரசியல் அளவுக்குலாம் எனக்கு அறிவும் இல்லை, தகுதி இல்லைண்ணே. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைண்ணே. நான் சாதாரணமாக என்னால் முடிஞ்சதை கடைசி வரை பண்ணிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், பண்ணுவேன், அவ்வளோதானே. இல்லை அதுக்கு தான் இப்போ பேசி பண்ணுறீங்க. ஐயோ இல்லைண்ணே, அந்த அந்த நோக்கமே இல்லைண்ணே. அந்த நோக்கத்துக்காக இல்லைண்ணே. என்னால் கேட்டு வரவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணணும்னு நினச்சி முன்னிலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை பண்ணுவேன், அவ்வளோதானே. அப்படி ஒரு தாட்டே கிடையாதுண்ணே, அப்படி ஒரு இல்லவே இல்லைண்ணே. அது நம்ம வேவும் கிடையாதுண்ணே. நம்ம அந்த அளவுக்கு சென்ஸ் இல்லைண்ணே எனக்கு. இப்போ இந்த சமூக சேவைகள் பண்றதுல உங்களுக்கு என்ன, அதுல எதற்காக இவ்வளவுக்குள்ள ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்களே, அதனால சந்தோஷம், நிம்மதி, மன திருப்தி. நம்ம கிடைக்காது மற்றவங்களுக்கு கிடைக்கிறது, அவ்வளோ. இப்போ என்ன பண்ணணும் பண்ணிருக்கீங்க? ஆனால் இது இன்னும் சொல்கிறேண்ணே, அதுக்கான இது ஒரு கண்டிப்பாக நான் சொல்கிறேண்ணே, நிச்சயமாக நான் சொல்கிறேண்ணே, கண்டிப்பாக அது சொல்லியிருக்காங்கண்ணே. ஸோ அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேண்ணே. பொதுவாக விமன் எம்பவர்மெண்ட்னு சொன்னால் நம்ம ஊரில் எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் கடைசி வரைக்கும் சோலோவாக இருக்கணும், அப்படி தான் விமன் எம்பவர்மெண்ட், அப்போ தான் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிற காலத்தில் ஷி ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. ரொம்ப அழகான குழந்தைக்கு ஒரு குழந்தையெல்லாம் இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் இட் அவங்க வந்து ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றுன்னு அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அது ஈஸியான ஒர்க்கே கிடையாது. இப்போது அவ்வளோத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு சிரிக்கிறது இன்னும் கஷ்டம். நமக்கெல்லாம் ஒரு 4 விஷயம் ஒரே டைம்ல வந்து ஐயோன்னு ஆகும். ஷீ இஸ் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐவ் எவர் மெட் அண்ட் ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் அண்ட் ஆண்டர்பிரினர் ஐவ் எவர் கம் அக்ராஸ். அண்ட் என்டையர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏஸ்தட்டிக்ஸ்லேருந்து ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. தூத்துக்குடியில் இருந்துட்டு தூத்துக்குடியில் ஒரு சலூன் வர மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. இட்ஸ் ஆம்பியன்ஸ்லேருந்து அவங்க செட் பண்ணிக்க இன்டீரியர்லேருந்து எல்லாமே ரொம்ப பார்த்து கஸ்டமர் கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல கஸ்டமர் கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ பண்ணி நான் பார்த்ததில்லை. ஐ மே பி ராங், பட் சின்ன சின்ன டீட்டெயிலிங்